பாரதி ராஜாவுடைய பையன் மனோஜ் இறந்து போனது எல்லாருக்குமே தெரியும். இப்ப மனோஜோட மனைவிக்கு சொத்துக்கள் எதுவும் குடுக்கலையா? முழு சொத்தையும் அந்த குடும்பமே எடுத்துக்கிருச்சா? மருமகள நடுத்தெருவுல கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்களா? அப்படிங்கிற பல கேள்விகள் இப்ப சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரீஸ் இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குனர்னு சொல்லலாம். சில நடிகர்களோ, சில இயக்குனர்களோ, சில தயாரிப்பாளர்களோ வரும்போது 10ஓட 11 இருப்பாங்க. ஆனா, ஒரு சிலர் வரும் மட்டும் தான் அந்த துறையவே மாத்தக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சினிமா துறைய மாத்துன ஒரு மிகப்பெரிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு. ஏன்னா, அதுக்கு முன்னாடி சினிமாங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டுடியோக்குள்ள, செட்டுக்குள்ள மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் கிராமப்புறங்கள்ல, வயல்வெளிகள்ல, ஓ! இப்படியெல்லாம் பார்த்தோன்னா இருக்குமா? அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் செட்டர பார்த்தோன்னா கிரியேட் பண்ண ஒரு ட்ரெண்ட் செட்டர். அதே மாரி சினிமாவுடைய கேம் சேஞ்சர் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லிட்டு வரலாம். இவர் எடுத்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. அந்த டயத்திலேயே எல்லாத்தையும் பேசிட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, காதல் எல்லாத்தையுமே அவர் பேசிட்டாரு. பாசம், அப்புறம் சங்க இலக்கியத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த கைக்கிளை காதல், பெருந்திணை காதல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, வயசானவங்களுக்கும், வயசு கம்மியானவங்களுக்கும், வயசு கம்மியானவங்களுக்கும், வயசு ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கும், ஸோ இந்த மாரியான கான்செப்ட்லாம் வச்சு முதல் மரியாதைங்கிற படம் செவாலியர் சிவாஜி கணேசன வச்சு எடுத்தாங்க. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. என்னன்னா, உலகத்துல மிகப்பெரிய சுகம் புத்திர சுகம்னு சொல்லுவாங்க. ஒரு அப்பா உயிரோட இருக்கும்போதே புள்ள செத்து போயிட்டான்னா, அவனுக்கு கொல்லி போடக்கூடிய அந்த ஒரு துர்பாக்கிய நிலை இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாதும்பாங்க. ஆனா, அப்படி ஒரு துர்பாக்கிய நிலை தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு வந்தது. சமீபத்துல தான் அவருடைய பையன் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மனோஜ்குமார் ஹார்ட் அட்டாக்ல பார்த்தோன்னா இறந்து போனாருங்க. அப்ப இந்த மனுஷன் சுக்குநூறா உடைஞ்சவரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோன்னா, பையன நினைச்சு நினைச்சே இவர் பார்த்தீங்கன்னா, அதாவது பிசிக்கலா மட்டும்தான் இருந்தாரே ஒழிய, மென்டலியா இவரே எப்பயோ இறந்து போயிட்டாருங்கிற அந்த மனோநிலைமையில தாங்க பார்த்தோன்னா இருந்தது. அப்படித்தான் பார்க்கப்பட்டது. இன்னைக்கு தமிழ் சினிமாவுல இருக்கக்கூடிய முக்கியமான இயக்குனர்கள்ல ஒருவரா இருந்தவர் தான் பாரதி ராஜா. ஏன்னா, அந்த டயத்துல பாலச்சந்தர், பாலு மகேந்திரா சொல்லவே வேண்டாம். எல்லாமே ஏகப்பட்ட திறமையான சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்த இயக்குனர்கள்ங்க. இயக்கத்த அதாவது இமயம்னே இவர எல்லாரும் சொன்னதுக்கு காரணமே அதான். ஏன்னா, அந்த அளவுக்கு இவருடைய படைப்புகள் இருந்துச்சு. தமிழ் சினிமாவுல சிறந்த காவியமா திகழ்ந்துகிட்டு இருந்தாரு. இவர் இயக்குனர் மட்டும் இல்லங்க, நடிகர், தயாரிப்பாளர்ன்னு சொல்லலாம். சமீப காலமாவே பாரதி ராஜா அவர்களுடைய படங்கள இயக்குறத விட்டுட்டு நடிக்கிறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாருங்க. அதுக்கப்புறமும் மனோஜ் போன வருஷம் மார்ச்ல தான் பார்த்தோன்னா இறந்து போனார். இவருடைய இறப்பு தான் பாரதி ராஜாவுக்கு மிகப்பெரிய துயரத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மகனுடைய மரணத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் மனவேதனையில் இருந்தார். பாரதி ராஜா உடல்நிலை சரியில்லாமல் போனப்ப சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தார். குறிப்பா கடந்த ஒரு சில மாதங்களாகவே ரொம்பவே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாருங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி அவர் சிகிச்சை பலன் இல்லாம இறந்தும் போனார். இவருடைய இறப்பு திரையுலகத்துல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இவருடைய மறைவுக்கு நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள்னு எல்லாரும் நேர்ல போய் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பாரதி ராஜா மறைவுக்கு பின்னாடி மனோஜ் மனைவிக்கு சொத்து கிடையாது, மருமகளை விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு பாரதி ராஜா குடும்பத்தை பத்தின பல விதமான வதந்திகள் வந்துகிட்டே தாங்க இருக்கு. முக்கியமா ஜனனி மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில தான் இந்த விவகாரத்தை பத்தி பாரதி ராஜாவுடைய கூட பிறந்த தம்பி ஜெயராஜ் இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியாவில் என்ன வேணாலும் பேசுறாங்க, எங்க குடும்பத்தை பத்தி தெரியாம பலர் தப்பு தப்பா செய்தியை போடுறாங்க. ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்காக போராட்டம் நடக்கிறதா சொல்றப்ப, அதை கேட்கிறப்ப எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்கள் குடும்பத்தை சிதைக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சாரு. அப்புறம் சொல்லும்போது, சொத்து தொடர்பான வதந்திகளை தகர்க்கிற விதமா ஒரு முக்கியமான செய்தியை அவர் சொன்னார். பாரதி ராஜா தான் உயிரோட இருக்கும்போதே தன்னுடைய வாழ்நாட்கள்லேயே சொத்துக்களை பிரிச்சுட்டார். மகளுக்கு ஒரு பங்கு, மருமகளுக்கு ஒரு பங்கு, மனைவிக்கு ஒரு பங்குன்னு 3 பிரிவுகளா சரியா பிரிச்சு கொடுத்துட்டாருங்க. அதனால இந்த சொத்து விவகாரத்துல சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ணி இருக்கிற வரைக்கும் அவங்களோட பங்கு அவங்கள்ட்ட தான் இருக்கும். அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா அது சட்டப்படி 2 பாகங்களா பிரியும். அவ்வளவுதான் விஷயம். இதை தவிர்த்துட்டு மக்கள் கற்பனையான கதைகளை உருவாக்கிட்டு பேசுறாங்க. அது எல்லாத்துக்கும் நாங்க பொறுப்பாக முடியாதுன்னு அவரு தன்னுடைய கருத்தையும் சொன்னாருங்க. இது இப்ப சோசியல் மீடியா முழுக்க முழு கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.